வாழ்க்கையில் என்னதான் பெரிய அறிவாளியாகவோ புத்திசாலியாகவோ இருந்தாலும் தனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் தான் யாருன்னு நிரூபிக்க முடியும். அப்படி தன் திறமையை நிரூபிக்க துடிச்சிட்டு இருக்க இவன் தான் முத்துவேலை. அடுத்த சில நாட்களில் இவனோட வாழ்க்கையில் இவன் சந்திக்க போகிற சவால்களை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கிறதையும் அவன் தன் திறமையை நிரூபிக்க வாய்ப்பு கிடைச்சதா இல்லையாங்கிறத தான் நாம் இந்த கதையில் பார்க்க போகிறோம். எத்தனை வாட்டி வேலை சொல்கிறது? நீ குத்தகைக்கு கேட்குற இடம் நகரத்துக்கு ஓரத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருக்குது. ஒன்றே பணம் கொடு, இல்லை தொழில் தொடங்குறதுக்கு அனுமதியாவது வாங்கிட்டு வாப்பா, இல்லைனா எப்படிப்பா? இந்த பாரு வேலா, உனக்கு பணம் கொடுக்கணுன்னா அடமானம் வைக்க ஏதாவது பத்திரம் வச்சுருக்கியா? எனக்கு உன் நிலைமை புரியுது வேலா. நீ எனக்கு பண்ண உதவிக்கு தான் என்னால் ஆன எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் சமாளித்து அனுமதி வாங்குறதுக்கு எனக்கு எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்ப்பா. இப்படி சுற்றி சுற்றி எங்கெங்கேயோ அலைஞ்சாலும் எதுவும் சரிப்பட்டு வரலை. தொழில் தொடங்குறதுல எந்த முன்னேற்றமும் இல்லாமல் வீட்டுக்கு வந்தான் முத்துவேலை. ஏன்பா, போன காரியம் என்னாச்சு? இந்த முறையாச்சும் தொழில் தொடங்க ஏதாவது அனுமதி கிடைச்சதா? எங்கம்மா, தொழில் தொடங்க பணம் கேட்டு போனால் நிலம் இருக்குதான்னு கேட்குறாங்க. குத்தகைக்கு நிலம் கேட்டு போனால் அனுமதி இருக்குதான்னு கேட்குறாங்க. அனுமதி வாங்க போகிற இடத்துல பணம் கேட்குறாங்க. மாறி மாறி சுற்றிக்கிட்டே தாம்மா இருக்கிறேன். எந்த பிடிப்பும் இல்லை. நாளைக்கு தான் திரும்பவும் போய் பார்க்கணும். இப்படியே முயற்சி பண்ணுறேன்னு இன்னும் எத்தனை வருஷம் தான்பா வீணடிக்க போகிற? இங்கே உங்கள் அப்பா தினக்கூலியே இந்த குடும்பத்துக்காக தனி ஒரு மனுஷனை எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாரு. நீயும் அவர் கூடவே வேலைக்கு போய் கஷ்டத்தில் பங்கெடுத்துக்க கூடாதா? சிவகாமி, என்ன பேசுகிற நீ? இந்த கிராமத்திலே பெரிய புத்திசாலி நம்ம மாவன். அவனுக்கு இருக்கிற திறமைக்கும் அறிவுக்கும் அவன் நிச்சயம் பெரிய ஆளாக வருவான். அவனை போய் என்னமோ என்ன போல் சாதாரண கூலி அவ சொல்கிற? ஆமாம், புத்திசாலி. அந்த புத்திசாலித்தனம் தான் சொந்த குடும்பத்துக்கு பயன்படாத போது அது இருந்து தான் என்ன பிரயோஜனம்? இந்த முடியாத காலத்துலேயும் அந்த வேகாத வெயிலில் கஷ்டப்படுறது என் புருஷன் தானே. இங்கே பாரு வேலை, நாங்கள் உன்னை எங்கள் சக்திக்கு மீறி நல்லாவே படிக்க வச்சோம். படிப்பை முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போவேன்னு பார்த்தா கிடைச்ச எல்லா வேலையும் விட்டுட்டு தொழில் தொடங்க போகிறேன்னு சொன்னேன். நாங்களும் சரின்னு அனுமதித்தோம். ஆனால் 5 வருஷம் இப்படியே ஓடி போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போகிற? மா, இந்த முறை நான் எப்படியும் தொழில் தொடங்கிடுவேன், என்னை நம்புங்க. சரி வேலா, உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தரேன். இந்த வாரத்துக்குள்ளே நீ தொழில் தொடங்குறதுல எந்த முன்னேற்றமும் இல்லைனா, ஒன்று நீ உங்கள் அப்பா கூட வேலைக்கு போகணும். அப்படி இல்லைனா நான் உங்கள் அப்பா கூட வேலைக்கு போக வேண்டி வரும். அந்த வார்த்தையை கேட்டு பொறுத்துக்க முடியாமல், அதே போல் எதுவும் பேசவும் முடியாமல் கோபத்தோட மனசுடைஞ்சு வீட்டை விட்டு வெளியே போகிறான். அப்படியே நடந்து நடந்து ஊர் பெரிய கோயிலில் போய் உட்காந்துக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு முத்துவேலனுடைய நண்பன் குமராங்க வரான். என்னடா வேலா, மறுபடியும் இங்கே வந்துட்டியா? எந்த வாட்டி என்ன பிரச்சனை? என்ன புதுசா? வழக்கம் போல தான் அப்படின்னு வீட்டில் நடந்த பிரச்சனையை விளக்குறான் முத்துவேலன். எங்கள் அம்மா அந்த மாதிரி பேசுனது என் மனசை எவ்வளோ காயப்படுத்திச்சு தெரியுமா? சரி விட்றா, அவங்க வருத்தத்தை உன்னால் கூடவா புரிஞ்சிக்க முடியல? புரிஞ்சிக்காமல் இல்லைடா, எல்லாம் எனக்கும் புரியுது. அதனால தானே எதுவும் பேசாமல் செவனே நீங்கள் வந்து உக்காந்துட்டேன். நீயே சொல்லு, நான் உங்கள் புள்ள தானே. இந்த வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா வேலை செய்ய வைக்கிறமேங்கிற வருத்தம் எனக்கு மட்டும் இருக்காதா என்ன? எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி என் முயற்சியை பாதியிலே கைவிட்டு கூலி வேலைக்கு போனால் என்னடா பெருசாக மாறிட போகுது? ஆனால் நான் நினைக்கிறது மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாம் மாறிடும். எனக்கு என் திறமை மேலே நம்பிக்கை இருக்குது. ஏய், எங்களுக்கும் திறமை மேலே நம்பிக்கை இருக்குடா. ஆனால் இப்போ உங்கள் அம்மா உனக்கு 1 வாரம் தானே அவகாசம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிற? எனக்கும் தெரிலடா. ஆனால் என்னை நிரூபிச்சிக்க ஒரே ஒரு அதிசயம் நடந்தால் போதும். சரிடா குமரா, மழை வர மாதிரி இருக்குது, நீ வீட்டுக்கு போ. உன்னை தேடி யாராவது நோயாளிங்க வந்தால் நீ அங்கே இருக்கணும்ல. அப்போ நீ வீட்டுக்கு போகலையா? இல்லைடா, எனக்கு மனசு சரியில்லை. நான் கோயிலே படுத்துன்ட்டு காலைல வீட்டுக்கு போய்க்கிறேன். உன் பிடிவாதத்தை எவனாலடா மாற்ற முடியும்? உன்னை பற்றி தெரிஞ்சு தான் உங்கள் அம்மா உனக்கு சோறு கொடுத்து விட்டுருக்காங்க. நானும் இங்கேயே உன் கூட தங்கிடலான்னு பார்த்தா அவசர வைத்தியம்னு யாராவது என் வீடு தேடி வந்து நான் அங்கே இல்லாமல் போய் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். சரி, வெறும் வயிற்றோட படுக்காமல் கொஞ்சமாக சாப்பிட்டு படு, நான் கிளம்புறேன். ஏண்டா, உன் சூழ்நிலை எனக்கு தெரியாதா? நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் சாப்பிட்டுக்கிறேன். குமரன் கிளம்புனதும் முத்துவேல் சாப்பிட்டுட்டு கோயில் மண்டபத்திலேயே படுத்துக்கிறான். அன்னைக்கு அமாவாசை இரவுன்றதால சிவனுக்கு சிறப்பு பூஜை நடத்த ஊர் பெரிய மனுஷனோட சேர்த்து கோயில் பூசாரியும் கருவறைக்குள்ளே இருந்தாங்க. அப்போது திடீர்னு கோயில் கருவறையில் இருந்து சத்தம் கேட்குது. பதறி போய் திடுக்கிட்டு முடிச்சு முத்துவேல் சத்தம் வந்த திசையான கோயில் கருவறை நோக்கி ஓடுறான்.
பாவம், பெரும் பாவம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. என்னாச்சு பூசாரி? வேலா, நீயா? நீ எப்படிப்பா இங்க? நான் கோயில் மண்டபத்தில் தான் பூசாரி படுத்திருந்தேன். இங்கே ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னமோ ஏதோன்னு ஓடி வந்தேன். நான் என்னன்னு வேலா சொல்ல? உனக்கே தெரியும்ல, ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்ம அரசர் பாதுகாப்புல இருந்து நாகமணி வைரம் இங்க பூஜைக்கு வரும்னு. அதே போல இன்னைக்கும் அந்த நாகமணி வைரத்தை நான் சிவனுக்கு வச்சு பூஜை செஞ்சுட்டு எடுத்து வைக்கும்போது நம்ம ஊர் பெரிய மனுஷங்களாம் வந்து சிறப்பு பூஜை பண்ண சொன்னாங்க. நானும் சிறப்பு பூஜை பண்ணேன். அது வர அங்க இருந்த வைரம் நான் பூஜையை பண்ணி முடிக்கும்போது காணாம போயிடுச்சு. இப்போ என்ன பண்றதுன்னே தெரில வேலா. நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் அரச காவலாளிங்க வந்து கேட்கும்போது வைரம் இல்லைன்னா ஐயோ, கண்டிப்பா எனக்கு மரண தண்டனை தான். பூசாரி இங்கே பாருங்க, கவலைப்படாதீங்க, அந்த வைரத்தை நான் கண்டுபிடிச்சி தரேன். ஐயா, இங்கே இருக்கிறவங்களாம் பெரிய பொறுப்புலையும் சமூகத்தில் மதிக்கத்தக்க இடத்துலையும் இருக்கிறீங்க. ஒருத்தர் பண்ண தப்பால் எல்லாரையும் சோதனை பண்ணால் அது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் திருடினவங்க தானாக முன்னே வந்து நாகமணி வைரத்தை கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ அந்த நாகமணியோட ஈர்ப்பில் தான் இந்த தவறை செஞ்சிட்டீங்கன்னு நினச்சி உங்களை மன்னிச்சு விட்டுருவோம். இதை இந்த சிவன் சாட்சியாக நான் சொல்கிறேன், என்னை தாராளமாக நீங்கள் நம்பலாம். முத்துவேல் அவ்வளோ சொல்லியும் அங்கே இருந்த யாருமே ஒரு அடி கூட நகராமல் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. வேற வழி இல்லாமல் முத்துவேலனும் இப்படி சொல்கிறான். அப்போ சரி, எனக்கும் வேறு வழி தெரியல. திருடின நபருக்கு என்னால் ஆன கடைசி ஒரு வாய்ப்பையும் நான் கொடுத்துட்டேன். ஆனால் அந்த நபருக்கு ஒத்துக்க மனசு இல்லை போல. அதே போல் நான் மற்றவங்கள சோதனை செஞ்சு அவமானப்படுத்தவும் விரும்பலை. அதனால் எல்லாரும் தயவு செஞ்சு எனக்காக இங்கேயே கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும். நான் அதோ வந்துடுறேன். என்ன வேலா, இது என்ன குச்சி? வெறும் குச்சி இல்லை பூசாரி, சிவனுக்கு உகந்த வில்வ மரத்துலேருந்து பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மந்திர குச்சி. மந்திர குச்சியா? ஆமாம் பூசாரி, எல்லாரும் நான் சொல்கிறத கவனிங்க. இந்த குச்சியை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இரவு தூங்கும்போது தலைக்கடியில் வச்சுட்டு படுங்க. விடிஞ்சதும் காலையில் பஞ்சாயத்துக்கு எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட குச்சியை எடுத்துக்கிட்டு வரணும். அதை வச்சு எப்படி வேலா கண்டுபிடிப்ப? பூசாரி, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு மந்திர குச்சி. மனசறிஞ்சு யாரெல்லாம் போய் சொல்கிறாங்களோ அவங்க குச்சி மட்டும் இப்போ நான் தந்ததை விட ஒரு அங்குலம் நீட்டமாக வளரக்கூடியது. அதனால தான் எல்லாருக்கும் ஒரே அளவில் குச்சி கொடுத்துருக்கேன். யாரோட குச்சி வளருதோ அவங்க தான் திருடன்னு நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் பூசாரி. அதே மாதிரி நீங்களும் இந்த அறைக்குள்ளே இருந்ததால் உங்களுக்கும் ஒரு குச்சி கொடுக்க வேண்டியது வரும். மறுக்காமல் நீங்களும் இந்த குச்சியை ஏற்றுக்கணும். சரி வேலா, எனக்கு இதில் எந்த மறுப்பும் இல்லை. கொடு, நான் வாங்கிக்கிறேன். அப்படியே பூசாரியை தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவராக வந்து குச்சியை வாங்குறாங்க. வேலன் இவ்வளோ பண்ணியும் பூசாரி மனசில் இருக்க கவலை மட்டும் குறையாததை பார்த்து முத்துவேலன் மனசில் இப்படி நினச்சிக்கிறான். கவலைப்படாதீங்க பூசாரி, நீங்கள் திருடி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் இந்த சூழ்நிலை என்னை இந்த மாதிரி முடிவு எடுக்க வச்சிருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு பொழுது நல்ல பொழுதாக விடியும். முத்துவேலன் சொன்னது போலவே பொழுது விடிஞ்சதும் ஒவ்வொருத்தரா பஞ்சாயத்து நடக்கிற மண்டபத்துக்கு வராங்க. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து சரியான நேரத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட குச்சிகளை வரிசையாக எடுத்துகிட்டு வந்து இந்த மேஜை மேலே அடுக்கிட்டு அதே வரிசையில் நில்லுங்க. எல்லாரும் வச்சு முடிச்சதும் முத்துவேல் அந்த குச்சிகளை பார்த்து வரிசையில் மூணாவதாக நிற்கிறவர் தான் திருடன்னு சொல்கிறான். அந்த நபரோட சேர்த்து அங்கே இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போது இது அபத்தம், என் மேலே இவர் வீண் பழி சுமத்துறாரு. நீ சொன்ன மாதிரி என்னோட குச்சி தான் வளரவே இல்லையே, அப்புறம் நான் தான் குற்றவாளின்னு நீ எப்படி சொல்கிற? இங்கே பாருங்க ஊர் தலைவரே, இவர் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் என் மேலே வீண் பழி சுமத்துறாரு. ஏன்பா வேலா, அவர் சொல்கிறதும் சரிதானே. அவர் குச்சி தான் வளரவே இல்லையே, அப்புறம் எப்படி அவர் தான் குற்றவாளின்னு நீ உறுதியாக சொல்கிற? ஐயா, நீங்கள் சொல்கிறத நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீங்கள் கவனித்து பாருங்கள், குச்சி ஒரு அங்கலம் குறைஞ்சிருக்கு. என்னப்பா சொல்கிற? ஆமாங்க ஐயா, இதுக்கு முன்னாடி நான் குச்சி வளரும்னு சொன்னது எல்லாமே வெறும் பொய் தான். அந்த பொய்யை நம்பின இவரோட உள்ளம் குறுகுறுத்துருக்கு. அதனால தான் எங்கே நம்ம குச்சி வளர்ந்துருக்குமோன்னு பயந்து இவர் குச்சியை ஒரு அங்கலம் வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த சிவன் சன்னதியில் இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்ச நீ மிகப்பெரிய பாவி. காவலர்களே, இவன்கிட்ட இருக்க நாகமணி வைரத்தை மீட்டெடுத்து இவனை 12 ஆண்டுகள் சிறையில் அடைங்க. பூசாரி, நீங்கள் என்னை மன்னிக்கணும். இவ்வளோ ஆண்டுகளாக நேர்மையாக இருக்கிற உங்களையும் எல்லார் முன்னாடியும் நான் குத்தவாளியாக நிற்க வைக்க வேண்டியதாக போச்சு. வந்திருக்கவங்கள சில பேர் பெரிய பொறுப்புகள் இருக்கிறதுனால நான் சொல்கிறத செய்யாமல் மறுத்திருக்கிறவும் வாய்ப்பு இருக்குது பூசாரி. அதை பயன்படுத்தி திருடன் தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் இதுக்குள்ளே உங்களை கொண்டு வர வேண்டியதாக போச்சு. பூசாரியே வாங்கிட்டாரு, இப்போ நாம் வாங்கலைன்னா தேவையில்லாத சந்தேகம் வரும்னு எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்க. அதில் எனக்கு எந்த மன வருத்தமும் இல்லை வேலா. என் மேலே விழுந்த வீண் பழியை நீ உன்னோட புத்திசாலித்தனத்தால் தடுத்து என்னை காப்பாற்றிட்ட. எல்லாரும் சொல்கிற மாதிரி நீ அறிவு ஜீவி தான்.
அறிவு ஜீவி அறிவு ஜீவி அறிவு ஜீவி. இந்த சம்பவத்தால முத்துவேலனுடைய புகழ் அங்க கிராமத்தை தாண்டி சுத்துப்பட்டுல இருக்க எல்லா நகரங்களுக்கும் போய் சேருது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவனுடைய புத்திசாலித்தனத்தை பேசி பேசி அது அப்படியே அரச மாளிகை வர போயிடுது. டேய், அந்த முத்துவேலனை பற்றி கேள்விப்பட்டியாடா? எந்த முத்துவேல்ரா? அதான்டா அறிவுஜீவி முத்துவேலன். ஆ ஆ ஆ கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட புத்திசாலித்தனத்துக்கு நிகர் இந்த நாட்டில் யாருமே இல்லைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு மூலையில இருந்து கேட்குறாரு தலைமை அமைச்சர். ஜீவியா, யார் அந்த முத்துவேலன்னு தெரியல, ஆனால் அவனை பற்றி நிறைய பேச கேட்குறேன். ஒருவேளை இங்கே இருக்கிற பிரச்சனையை அவனால் தீர்க்க முடிஞ்சா நம்ம நாட்டுக்கு வர இருக்க பேராபத்தை தடுத்துடலாம். உடனே அவனை மாளிகைக்கு வர சொல்லி உத்தரவு அனுப்பணும். இப்படி முத்துவேலனுடைய புகழ் நாடு முழுக்க பரவி கிடக்க அரச பிரச்சனையை தீர்க்க அரச மாளிகைக்கு கூட்டு போறதுக்காக ஒரு காவலாளி வராரு. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் முத்துவேலன் தன் காதலியோட பேசிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கும் கவலைப்படாத ராதா, நான் பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிட்ட வந்து நான் முறைப்படி பேசுகிறேன். எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு வரன் பார்க்க தொடங்கிட்டார். என்னால் முடிஞ்ச வரை எல்லாத்தையும் சொல்லி நான் அவரை தடுத்து நிறுத்தியிருக்கேன். எந்த தொழிலும் இல்லாத நான் எப்படி ராதா வந்து பேசுறது? இங்கே பாருங்க, உங்களுக்கு தொழில் இருக்கோ இல்லையோ, நீங்கள் இன்னைக்கு வரீங்களோ இல்லை சில காலம் கழிச்சு வரீங்களோ, நீங்கள் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, உங்களுக்காக எப்போதும் ஆதரவாக நான் அங்கே இருப்பேன். இப்படி முத்துவேலும் ராதாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒருத்தர் பார்த்துட்டு போய் ராதாவோட அப்பாவான ஊர் தலைவர்கிட்ட சொல்றான். ராதா நில்லு. உனக்கும் அந்த முத்துவேலனுக்கும் என்ன சம்மந்தம்? நீயும் அவனும் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருந்தா தான் நம்ம கோதண்டை வந்து என்கிட்ட சொன்னான். அப்பா, அது வந்து நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோம்ப்பா. ராதா, என்னம்மா சொல்ற? நான் உனக்காக பார்க்குற வரன்கள் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வெறும் பையில காதலிக்கிறேன்னு சொல்ற? அவர் ரொம்ப நல்லவருப்பா. கூடிய சீக்கிரம் அவரும் தொழில் தொடங்கி மேலே வந்துருவாருப்பா. இல்லை, இது சரி வர்றதா இல்லை. டேய் கோதண்டம், இங்கே வாடா. போய் அந்த முத்துவேலனை நான் கூட்டிட்டு வா. இப்படி ராதாவுடைய அப்பாவான ஊர் தலைவர் சொன்னதும் கோதண்டம் போய் முத்துவேலனை கூப்பிடுறான். உடனே முத்துவேலனும் ஏதோ பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா ராதாவோட வீட்டுக்கு போறான். அடடே, வா முத்துவேலு. ஐயா, நீங்கள் கூட்டு விட்டதா சொன்னாங்க. நீயும் என் மகளும் காதலிக்கிறதா கேள்விப்பட்டனே. ஐயா, அது வந்து இரு முத்துவேலா, அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் ஒன்று புரிய வைக்கணும். உனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனாலும் என் மக நீ பெரிய புத்திசாலி அப்படி இப்படின்னு சொல்கிறா. அவன் மட்டும் இல்லை, இந்த ஊருக்குள்ளே பல பேர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு திரியிறானுங்க. நீ புத்திசாலியெல்லாம் இல்லை. ஏன்னா நீ மட்டும் புத்திசாலியாக இருந்திருந்தேன்னு வையே, குறைஞ்சபட்சம் ஒரு உத்தியோகத்துக்காவது போயிருந்திருப்ப. ஆனால் நீயும் ஏதோ தொழில் தொடங்குறேன் அப்படி இப்படின்னு நேரத்தை தான் வீணடிச்சுக்கிட்டு வெட்டியாக ஊரை சுற்றிட்டு வர. நீ புத்திசாலியெல்லாம் இல்லை, வெறும் சாமர்த்தியசாலி தாங்கிறத இந்த ஊர் மக்களோட சேர்த்து இங்கே இருக்கவங்களுக்கும் நான் புரிய வைக்கிறேன். நல்லா கேட்டுக்கோ முத்துவேலா, நான் உனக்கு ஒரு சவால் விடுறேன். அதை மட்டும் நீ நிறைவேற்றிட்டா என் மகளை உனக்கே கட்டித்தர்றதை பற்றி நான் யோசிக்கிறேன். இல்லைனா நான் என் மகளை பக்கத்தூர் தலைவர் மகனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். என்ன, உனக்கு சம்மதமா? முத்துவேலன் ஒரு நிமிடம் யோசிச்சு ராதாவை பார்த்துட்டு இப்படி சொல்றான். சரிங்க ஐயா, எனக்கு சம்மதம். அப்போ சரி. இப்போ சவால் என்னன்னா, நீ என் கையில் நெருப்பு கொடுக்கணும். நான் அதோட சூட்டை உணரணும். ஆனால் அது என்னை சுடக்கூடாது. என்ன, புரிஞ்சுதா? என்னப்பா இது மிகப்பெரிய சூழ்ச்சி. அது எப்படி சுடாம நெருப்பை கையில் எடுக்க முடியும்? நீங்கள் பண்ணவே முடியாத விஷயத்த சொல்லி அவரை எதுவும் பேச விடாமல் நிராகரிக்க பார்க்குறீங்க. இரு ராதா, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும். கண்டிப்பாக நான் ஒத்துக்கிட்ட சவால்லேருந்து பின்வாங்க மாட்டேன். நீ என்னை நம்பு. ஐயா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. ராதா, நீ போய் நான் சொல்கிறத எடுத்துகிட்டு வா அப்படின்னு ராதா காதுல ஏதோ சொல்லிட்டு வெளியே போன முத்துவேலும் கையில 2 எரிஞ்சிட்டு இருந்த விறகு கட்டி எடுத்துட்டு வரான். அதை பார்த்த ஊர் தலைவரும் அதிர்ச்சி ஆகுறாரு. இந்த பக்கம் ராதா கையில ஒரு சட்டி எடுத்துட்டு வரா. ஐயா, உங்கள் 2 கையையும் நீட்டுங்க. ராதா, அதை வை. ராதா தன் அப்பா கையில இந்த சட்டியை வச்சதும் முத்துவேல் அந்த நெருப்பு கட்டைகளை தரான். அதுல இருந்து சில நெருப்பு துண்டுகள் சட்டியில விழுது. என்னங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கையில் நெருப்பையும் கொடுத்துட்டேன். அது உங்கள் கையும் சுடலை. அதே மாதிரி அதோட நெருப்பையும் உங்களால் உணர முடியுதுல்ல? இப்படி சொன்னதும் ஊர் தலைவர் முகமே மாறிடுச்சு. இப்போ முத்துவேல், ஐயா, நான் உங்கள் பொண்ணு உண்மையிலே காதலிக்கிறேன். எங்கள் 2 பேருக்கும் திருமணம் செஞ்சு வைங்க. ஏதோ
இதை பண்ணிட்டதால என் பொண்ணை எப்படி உனக்கு நான் நம்பி தர முடியும்? இன்னும் கொஞ்ச நாள் நான் எப்படியும் தொழில் தொடங்கிறேன் ஐயா. அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை நான் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பேன். ஆமாம்ப்பா, இவர் என் மரியாதைக்குரியவர். இவர் என்னை நிச்சயமா சந்தோஷமா பார்த்துப்பாரு. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் ஊர் தலைவரால் எந்த மறுப்பும் சொல்ல முடியாம அவங்க திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. இங்க நடந்த எல்லாத்தையும் முத்துவேலை தேடிட்டு வந்த காவலாளியும் பார்க்கறான். ஐயா வணக்கம். நான் அரசாங்க உத்தரவோட உங்கள் ஊரை சேர்ந்த முத்துவேலை கூட்டின்னு போகிறதுக்காக வந்திருக்கேன். காவலாளி, நான் தான் அந்த முத்துவேல். ஐயா, எனக்கு தெரியும். உங்களை அரச மரியாதையோட அரச மாளிகைக்கு உடனே அழைச்சி வர சொல்லி உத்தரவு. என்னாச்சு காவலரே? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. ஆனால் ஏதோ பெரும் பிரச்சனை அரச மாளிகையில் கொஞ்ச நாளாக நடக்குதுன்னு கேள்விப்படுறேன். ஒரு வேளை அதுக்கு தீர்வு காண கூட உங்களை கூப்பிட்ருக்கலாம். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. நீங்கள் தயார்னா எவ்வளோ சீக்கிரம் மாளிகைக்கு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். ஏங்க, இது என்ன புது பிரச்சனை? எனக்கும் தெரியல ராதா, நீ கவலைப்படாமல் இரு. எனக்கு எதுவும் ஆகாது. ஐயா, நான் போய் வரேன். அப்படி சொல்லிட்டு முத்துவேலனும் காவலாளியும் அரச மாளிகையை நோக்கி கிளம்பி போறாங்க. அரச மாளிகையில் இருக்க பிரச்சனைய அரசாங்கத்தில் இருக்கிறவங்களால தீர்க்க முடியலனா அது எந்த அளவுக்கு தீவிரமான பிரச்சனைங்கிறதையும், அதே போல அது என்ன பிரச்சனை, அது முத்துவேலன் தீர்த்து வச்சானா இல்லையா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க பாகம் 2ல பாருங்க. என்ன மக்களே, இந்த மாதிரி நிறைய நீதி கதைகளை பார்க்க டூன்ஸ் கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.